ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிரச்சனைகளும் ஆண்டவரே அழிவும் நிறைந்த இந்த உலகிலே ஆண்டவரே, நீர் உம்முடைய பேழையிலே, சபையாகிய உம்முடைய பேழையிலே எங்களை வைத்து பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர பலி ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தணுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. தூக்கம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவரே நீரே எங்களோடு இருக்கணுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும் ஆண்டவரே இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓங்கி வளரவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யணுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. மீட்பு மயசன் நல்ல பிதாவே. பாடல் எண் 59. தேவனை துதித்து போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். நாம் யாரும் எழுந்திருந்த ஆண்டரை துதித்தவரை ஸ்தோத்திரித்து
ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலேயும் நாம் அவரை துதிப்பதும் அவரை போற்றுவதும் புகழுவதும் நாம் பெற்ற பாக்கியம். சபையை ஆண்டவர் குறிப்பிட்டு கூறும்போது அவர் சொன்னார், எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்தில் உள்ள அதே வார்த்தையை அவர் தனக்கு நிறைவேற்றின ஒன்றாய் அதை கூறும்பொழுது அவர் கூறினார், பிதாவே, இதோ நான் இவர்களை எங்கள் கூடி வந்திருக்கிற இவர்களை என்னுடைய சகோதரர் என்று நான் சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டதைப் போலவே பரிசுத்தம் பண்ணப்பட்டவரும் பரிசுத்தமாக்குறவரும் ஒருவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே என்னை பரிசுத்தமாக்கின தேவன் அவர்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறே. குறைகள் இருந்தாலும் தங்களை தொடர்ந்து கழுவிக்கொள்கின்ற ஜனங்கள். ஆகவே அவர்களை நான் என் சகோதரர்கள் என்று நான் சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை என்று அவர் ஆர்ப்பரித்து அப்படி ஒரு உறவை சகோதரர்கள் என்று கூறி மகிழ்ந்து, நான் முதற் பேரான குமாரன், இவர்களை அடுத்து வந்த தேவனுடைய பிள்ளைகள், எங்களை யாவருக்கும் நீரே எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். பரலோக பிதாவே என்று எங்கள் ஜெபத்தை கேளும் என்று, எங்களுடைய துதியை கேளும் என்று வந்து சபையிலே நாம் 2 அல்லது 3 பேர், நாம் எத்தனை பேர் என்று அல்ல, எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேர்களும் சகோதரர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசு அவர்களை கண்டு இவர்களை என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்கின்ற பாக்கியம் உடையவர்களை வாழ வேண்டும். அவர் மத்தியிலே நான் வந்து சேர்ந்து ஒரே குடும்பமாய், பிதாவை உண்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம், சபையிலே போற்றுவோம், புகழுவோம், உண்மை சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்கிற ஒரு பங்கை ஜீவனுள்ள தேவனுடைய சபை பெற்றிருக்கிறது. அந்த ஒரு மதிப்பை நாம் தேவனுடைய சபையினுடைய மேன்மையை ஒரு நாளும் இழந்து விடக்கூட நாம் கூடி வருகிறோம். இதுமாதிரி கூடி வந்து அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலே ஒரே குடும்பமாய் அவருடைய சரீரமான சபையை அவரை துதித்து அவரை போற்றி அவரை மகிழ்ந்து நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஜீவன் சுகம்பலன் தந்திருக்கிறார். இந்த கொடிய நாட்களிலே வாத நம்மை கூடாத அணுகாதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். அவரை நன்மைகளை எண்ணி அதை புகழ்கிற போற்றுகிற, அதை எண்ணி பார்த்து அதை துதிக்கின்ற மக்கள் தான் தேவனுடைய மக்கள். அதுபோன்ற மக்களை ஆண்டவரை நாம் துதித்து அவரை ஸ்தோத்திரித்து மகிழ்ந்து நம் மத்தியில் வந்திருக்கிற இயேசுவோடு சேர்ந்து பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்க கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா காட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபாதர். Praise you for all your goodness, the mercy, the kindness, oh Father. Thank you, Lord, among us, oh Jesus. எங்களோடு உருவாடி கொண்டிருக்கிற தேவனே மத்தியிலே வாசமாக இருக்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை உம்மோடு சேர்ந்து இரட்சகரை உம்மோடு சேர்ந்து துதிக்கின்ற அந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். சபையிலே மையப்படுகிற தலைவருக்காய் ஸ்தோத்திரம். சபையிலே தலைவராக இருக்கிறதே ஸ்தோத்திரம். தலையாய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். சபை ஆட்கொண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. praise you, exalting. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாய் தந்தை நீதானே தற்பரா எங்களுக்கு, தாய் தந்தை நீதானே தற்பரா எங்களுக்கு, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், தாய் தந்தை நீதானே தற்பராய் எங்களுக்கு, தாய் தந்தை நீதானே தற்பராய் எங்களுக்கு, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. யாரும் எனக்கு துணை இல்லை என்று சொல்வதுதான் யாக்கோபுடைய சந்ததி. யாக்கோபு ஒன்றும் சிறு பூச்சியே, பயப்படாதே. அவர் யாக்கோபின் தேவன் என்று அந்த கொண்டாட்டத்திற்கு காரணம் என்னவென்றால், அவன் ஒரு சிறு பூச்சி, புழுவை போன்றவன். அவரே அன்றி எனக்கு கதி இல்லை என்று அன்று அந்த பெனியில் இடத்திலே அங்கே அவர் கர்த்தரவனை சந்தித்த பொழுது நொறுங்குண்ட மனிதனாய் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு அவன் சாய்ந்து கொண்டு கர்த்தரையே சாய்ந்து கொண்டு வாழ்கின்றவனாய், இஸ்ரவேல் என்ற பெயர் கொண்டவனாய்
அந்த சங்கீதம் சொல்கின்றதை போல் 131 சங்கீதம் சொல்வதை போல் இஸ்ரவேல் இன்று முதல் என்றென்றும் கர்த்தரையே நம்பியிருப்பதாக. ஹல்லேலூயா. தன்னுடைய தொடை வளத்தை அவன் இழந்து தன்னுடைய ஆஸ்திகளை, தன் அந்தஸ்துகளை, தன்னுடைய மனைவி மக்களை, தன்னுடைய உற்றாரை, தன்னுடைய வேலைக்காரர்களை எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு அந்த யாப்போத்தின் ஆற்றண்டிலே நின்று கர்த்தரை தொழுது கொண்டானே, அந்த பாக்கியம், அதுதான் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கும், சொந்த வாழ்க்கைக்கும், சொந்த குடும்பத்திற்கும், சபைக்கும் உரிய பாக்கியம். அது என்ன பாக்கியம்? ஹல்லேலூயா. தரணியில் எங்களுக்கு வேறோர் துணையில்லை ஆண்டவரே, நீ ஒருவரே எங்கள் துணை என்று பற்றிக்கொள்கின்ற பாக்கியம். தொழுகை என்பது அதுதான். நொறுங்குண்டு ஆவியார் புறம்பே தள்ளுவதில்லை. நொறுங்குண்டதுமான ஆவியார் புறம்பே தள்ளாதபடி கிட்டி சேர்கிறான், நம்மோடு வந்து வாசம் செய்கிறான். ஹல்லேலூயா. தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தாய் தந்தை நீதானே தற்பெறாய் எங்களுக்கு, தாய் தந்தை நீதானே தற்பெறாய் எங்களுக்கு, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். தாய் தந்தை இருந்தாலும், தாய் இருக்கிறார்கள், தந்தை இருக்கிறார்கள், ஆகிலும் அவர்களே அல்ல, நீரே எங்கள் தாயின் தந்தையுமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் பணம் கூட இருக்கத்தான் செய்கிறது, அதை அல்ல, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். தேவரே, ஏதோ இருக்கிறதை போல் இருக்கிறதை நாங்கள் ஒரு நாளும் நம்பி வாழவில்லை. இது முதல் இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பியிருப்பதாக என்று சொன்ன பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் நாங்கள். இன்று எங்களுக்கு கதி இல்லை. நீரே எங்கள் ஆதியும் அந்தவும் ஆண்டவர், தந்தையும் தாயுமாக இருக்கிற நல்ல கர்த்தாவே என்று அவரை மகிழ்ந்து, அவரை புகழ்ந்து, அவரை உள்ளம் நொறுங்கி அவரே இருக்க பற்றி கொண்டிருக்கிற மக்களாய், தேவ சபையாய் விளங்க தேவன் விரும்புகிறார். அதுபோன்ற ஜனமாய் அவரை நாம் பற்றி கொண்டு அவரை துதித்து போற்றி ஆராதனை செய்ய கடவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்போம், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். பிதாவே, தரணியில் நீர் என்று எங்களுக்கு வேறொரு துணை இல்லை என்று நாங்கள் கூறி, வாரும் தேவனே, மகத்துவ தேவனே வரவழைத்ததே போலவே ஜீவனுள்ள தேவனே ஆவியை நாங்கள் வரவழைத்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்கள் ஆண்டுகொள்ளும் பரிசுத்த ஆவியானவரே, உடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்களை விசாரித்தருளும், என் அந்தரங்களிலே எல்லாம் ஆண்டவரை சோதித்தருளும், எங்களை உடைய வார்த்தையினாலே சிற்றித்தருளும், உடைய வார்த்தையினாலே எங்களை ஊன்ற கட்டியருளும், அன்பிலும் ஐக்கியத்திலும் நல்ல குடும்பமாய் சரீரமான சபையை வளர கிருபை தாரும். நாமத்தை சபையிலே தொடர்ந்து மையப்படுத்த உயர்த்தியிருக்க ஜெபம் செய்கிறோம். நாம் மையப்படுவதாக உயர்ந்திருப்பதாக சகல கணமும் மையமின் சபையிலே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் தயவுசெய்து உட்காருவோம். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்திய 16, அங்கே வாசிக்க வேண்டிய பகுதியில் இருக்கிறது. ஆனாலும் குறிப்பாய் உள்ள அந்த வசனம் 19வது வசனம், அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கலாம். அது என்னவென்றால், ஆண்டு இந்த 18வது அந்த வசனத்திலே அதை அவர் கூறுவார்.
நான் உனக்கு சொல்கிறேன், நீ பெதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பெதுருவாய் இருக்கிறாய் என்று சொல்வது உன்னுடைய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், he just named that brother, அந்த சகோதரனுடைய பெயரை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். யூ ஆர் பீட்டர் என்று சொல்வதை நாம் சில ஸ்தாபனங்களிலே சில டினாமினேஷனிலே சொல்கிறதை போல் அந்த பெதுரு என்று அவரை வைத்துத்தான் அவர் சபையை கட்டுகிறார் என்று சொல்லுகின்றதை போல அல்ல. அப்படி ஒன்றும் சொல்லப்படவில்லை. அது ஒரு நாளும் பெதுரு என்று சொல்கின்ற ஒரு அந்த பெதுருவை வைத்து அவர் சொன்னார் என்று இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஹி நேம் இட், அவனை பேர் சொல்கிறான். அதுபோலவே முதலாவது இயேசுக்கு சொன்ன சபை என்று சொல்கிற அந்த வார்த்தையை சொன்ன இந்த பகுதியே இந்த மத்திய இந்த 16ஆம் அதிகாரத்திலே சொன்ன 18ஆம் வசனம்தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொன்னார். ஆகவே சபை என்ற ஒரு பகுதியை அவர் கட்டப்போகின்ற கட்டுகிறேன் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. கட்டுவேன் என்று சொன்னதெல்லாம் ஐ பிகின் இட், அதை ஆரம்பிக்கப் போகிறேன் என்பதுதான். இப்பொழுதும் அந்த வார்த்தை உருக்குலையாத வார்த்தை. என்ன வார்த்தை? இப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இஸ் பில்டிங் த சர்ச், சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஹீ பில்ட் த சர்ச், அவர் சபையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். நோவா பிழையை அவன் செய்த பொழுது அவனாகவே இஷ்டப்பட்டு ஒன்றை செய்துவிட இயலாது. ஒவ்வொரு அந்த பிழையினுடைய அளவையும் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தரத்தின்படி அந்த அளவையும் அந்த மெஷர்மெண்ட்டை எல்லாம் அகலத்தையும் ஆழத்தையும் அந்த உயரத்தையும் அந்த பிழையினுடைய அந்த மேலே மூடுவதையும் அந்த அங்கே உள்ள அந்த கதவையும் எவ்ரிதிங் எல்லாவற்றையிலையும் என்ன மரம் போட வேண்டும் என்பதை பற்றியும் மிக தெளிவாய் ஒன்லி காட் செட் தான், தேவன் சொன்னார். நோவா ஹி டிட், நோவா அந்த பிழையை அவன் கட்டினான் என்பது இருந்தாலும் ஹூ பில் தட் என்று சொன்னால் நோவாவிடத்தில் போய் கேட்டால், நோவாவை நீ தான் இந்த பிழையை கட்டினாய் அல்லவோ என்று சொன்னால், நோ நான் கட்டவில்லை, இட் இஸ் காட், கர்த்தர் கட்டினான். ஒரு மனுஷன் ஒரு பிழையை கட்டி இந்த உலகத்தில் உள்ள விலங்குகள் எல்லாம் ஜோடி ஜோடியாய், பெரிய யானை முதற்கொண்டு திமிங்கலம் முதற்கொண்டு ஜோடி ஜோடியாய் உள்ளே வந்து இருக்க முடியும் என்று சொன்னால் அது எப்படி முடியும்? அங்கே அவ்வளோ பெரிய ஜந்துக்கள், இன்னும் மீன்கள் என்று சொல்லப்படவில்லை. அங்கே மீன்கள் ஏற்கனவே தண்ணீரில் இருக்கிறபடினால் அதை சொல்லப்படாவிட்டாலும் பெரிய பெரிய காண்டாமிருங்கள் ஆணும் பெண்ணுமாய் அந்த ஜோடி ஜோடியாய் உள்ளே வந்தது என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் எப்படி அது போன்ற ஒரு பிழையை அவன் கட்ட முடியும்? எத்தனை டன் அந்த மிருகங்கள் அந்த ஜந்துக்கள் உள்ளே வரும்பொழுது எத்தனை டன்னு அங்கே இருக்கும், எத்தனை பெரிய பெரிய மிருகங்கள் உள்ளே வந்திருக்கும். அதெல்லாம் மனுஷன் கட்டி அது தாங்கும் என்று எண்ணியெல்லாம் நோ. ஹூ பில் தேன், அதை யார் கட்டினார் என்றால் கான், தேவன் கட்டினார். நோவின் வேலையை போலதான் கடைசி நாட்களிலேயும் நோவின் நாட்களில் நடக்கிற அந்த செயலை போல் என்று சொல்கிறதை போலவே நோவின் நாட்களில் போலதான் இன்றும் அதே போல்தான் சபையை தேவன் கட்டுகிறார். நோ மேன் கேன் பில்ட் இன், ஒரு மனுஷனும் அதை கட்டையில் ஒரு பெரிய வெயிட்டை அந்த கப்பலுக்குள் வந்து விட்டதென்றால் மூழ்க தொடங்கிவிடும், உடைய தொடங்கிவிடும். அங்கே ஒரு கிராம்பில் ஒரு சின்ன கிராக் வந்தால் கூட, ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் கூட அந்த ஓட்டையின் வழியாக அந்த தண்ணீர் கஸ் பண்ணி அது உள்ளே ஓடி வந்து கொஞ்ச நேரத்திற்குள் பிழையை ஆழ்த்தி விட முடியும். அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி, கர்த்தர் ஒரு ஓட்டையும் விழாதபடி அப்படி ஒரு விசேஷமான ஒரு கீழ் அந்த தார் என்று நம்ம சொல்வதை போல அந்த நாட்களில் ஒரு கீழே ஒன்றை சொல்லி அதை எடுத்து வந்து அதை பூசு என்று சொன்ன அவ்வளோ பெரிய அந்த வெள்ளத்தில் ஒரு சிறு ஓட்டை கூட விழவில்லையே. யார் செய்ய முடியும்? ஒன்லி காட்.
தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆக நோவாவை பார்த்து, நோவா யூ பில்ட் இட், நீ கட்டின பேழையப்பா என்று அவர் சொன்னார். ஐ நெவர் பில்டட், நான் கட்டவில்லை, ஒன்லி காட், சர்வவல்ல தேவன் கட்டினால் ஒழிய இந்த பிழை என்னதை தாங்க முடியும்? கண்டிப்பாக இது உடைந்து போய்விடும். பரிசையும் வந்து ரெண்டு ஜோடியோடைய மிருகங்கள் அப்படியே வந்து உள்ளே ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றும் வெற்று அந்த பேழையில் ஏறிக்கொண்டு இருக்கிறது. தரையில் தான் நின்று கொண்டிருக்கிறது பேழை. அந்த தரையிலே அந்த நின்று கொண்டிருக்கிற அந்த பேழையிலே உள்ளே அத்தனை மிருகங்கள் ஏறி முடித்தவுடன் உடைந்து போயிருக்கும். உடையவில்லை. அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். கீழே உள்ள அந்த வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னார் ஐயா. அன்று வெள்ளங்கள் மேற்கொள்ளவில்லை, இன்று சபையை பாதாளத்தின் வாசல்களும் வந்தாலும் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு சபையினுடைய மேன்மை என்பதை நாம் நன்றாய் விளங்கி இருந்திருப்போம் என்று சொன்னால், அவர் கட்டுகிற சபையிலே நாம் இருப்போம். மனுஷன் கட்டுகிற சபையில் அல்ல. நான் கட்டுவேன் என்று ஒரு சபை இருக்கிறது பாருங்கள். இந்த சபைக்கு யார் தலைவர் என்று சொல்கின்ற ஒருவரை வைத்து அல்ல, அவர் வைத்துத்தான் கட்டப்படுகின்ற அல்ல. தட் இஸ் அன் அபாமினேஷன். அது ஒரு அருவருப்பு. மனுஷன் தனக்கென்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு அருவருப்பு. நோ ஒன் கேன் பில்ட் எ சர்ச். ஒரு மனிதனும் அவருடைய சபையை கட்ட இயலாது. ஐ கேனாட் பில்ட் எ சர்ச். எத்தனையோ முறையில் மெனி ஐ டோன்ட் நோ 100 times, 100 தடவைக்கு மேலேயோ ஐ டோன்ட் நோ அவருடைய சமூகத்தின் முன்பாக நான் வீழ்ந்து, லார்ட் ஐ கேன் நாட் பில்ட் யுவர் சர்ச், யூ ஆர் பில்டிங் யுவர் சர்ச். நீரே உன் சபையை கட்டுகிறீர். அல்லேலூயா. ஆகவே இந்த பகுதியானது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒரு பகுதி. we all must know, நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். who built the church, ஒரு டினாமினேஷன் பேரை போட்டு அந்த பேரை போட்டு இதுதான் இந்த சபையை கட்டுகிறது என்று சொல்லுவதோ, அல்லது ஒரு தலைவரை வைத்து ஒரு பெரிய ஒரு இந்த நாட்களில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் போல் உள்ள ஏதாவது ஒரு தலைவர் வைத்து இது கட்டப்படுகிறது என்று சொல்லுவதோ, இவர் தான் இதற்கு கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவதோ அபாமினேஷன். ஒரு அருவருப்பு. ஒரு சபை என்று சொல்வது இட்ஸ் லோக்கல் சர்ச், ஸ்தல சபை. அந்த ஒவ்வொரு சபையிலேயும் என் சபை என்று சொல்கின்ற ஒரு பகுதியானது த ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்தில் உள்ள சபையும் அவர் கட்டுகின்ற சபையும் சேர்த்தது தான். ஆனால் ஸ்தல சபை என்று சொல்லுவதை அவர் மேன்மைப்படுத்தினார். அந்தந்த ஸ்தலத்திலே அவர் கட்டுகின்ற தன்னுடைய சரீரமான ஒரு சபையை அவர் கட்டுகிறார். பவுல் ஒரு நிருபங்கள் எழுதும் பொழுது, அந்த நாட்களிலே ஆலயம் என்று கூடி வருகின்ற ஸ்தலத்தில் கூடி வர முடியவில்லை. உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலம், அந்த யூதர்களை கொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலம். இயேசுவை அவர் இரட்சகர் என்றும் தேவகுமாரன் என்றும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பிரசங்கித்ததற்காகவே கொலை செய்த ஒரு காலம். விடுதோறும் அவர்கள் கூடி வந்த காலம். அப்பொழுது பவுல் அதை கடிதத்திலே சொல்லுவார், அக்கிலா பிரிசிலாவாகிய உங்கள் வீட்டில் கூடி வந்த சபையை நான் வாழ்த்துகிறேன், நிம்பஸ் உன் வீட்டில் கூடி வருகின்ற சபையை வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறுவார். வீட்டில்தான் கூடி வந்தார்கள். ஆலயம் என்று சொல்வதை நாம் கூடி வருகின்ற ஒரு ஸ்தலம் என்று தான் வைத்திருந்திருக்க வேண்டுமே அல்லாமல் ஆலயம் என்று சொல்லுவதை பழைய ஏற்பாட்டைப் போல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று எண்ணுகின்றது அல்ல. ஆகவே இந்த லோக்கல் சர்ச் அந்தந்த இடத்தில் உள்ள சபையை கர்த்தர் கட்டுகிறார். அந்தந்த சபையிலே அவர் தனக்கென்று ஒரு நல்ல மெய்ப்பொருளை வைத்திருப்பார். அவர்களை கொண்டு அவர் சபையை கட்டுவார். தீத்ரா சபைக்கு நான் சொல்கிறதாவது என்று அவர் சொல்லுவது, எபேசி சபை என்று சபைக்கு சொல்கிறதாவது என்று அவர் சொல்லும் பொழுது, சிவர்ணா சபைக்கு சொல்கிறதாவது என்று சொல்லும் பொழுது, பல்வேறு சபைகள் என்றால் எல்லாம் சேர்த்து அவருக்கு மொத்தத்திற்கு சபைதான். ஆனால் அந்தந்த லோக்கல் சர்ச், ஸ்தல சபை என்று ஒன்று இருக்கிறதே ஐயா, அதுக்கு அப்படி ஒரு மதிப்பை இயேசு தந்தார். இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அவரே அந்த சபைக்கு தலைவராக இருந்து
அந்தந்த சபையை நேர்த்தியாய் அவர் விசாரித்தார். அல்லேலூயா. ஆகவே ஐ வில் பில் மை சர்ச், நான் என் சபையை அவர் கட்டுவேன் என்றவர் அவர் சொல்லும் பொழுது நம்முடைய கூடியிருக்கிற நாம் என்ன உணர்வு கொண்டிருக்க வேண்டும்? ஜீசஸ் பில்டிங் எஸ், இயேசு நம்மை வைத்து அவருடைய சபையை கட்டுகிறார். தேவன் நியமனம் செய்திருக்கிற நம்முடைய ஊழியர்களை இங்கே வைத்திருக்கிறார். தட்ஸ் ரைட். ஆனாலும் அவர்கள் பாடுபடுவதெல்லாம் இந்த நோவா பாடுபடுவதை போல தான். இந்த நோவாவை போல் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்கிறார்களே அல்லாமல் நாம் ஒரு பேழை, ஒரு கூடி வந்த ஒரு ஸ்தலம் என்ற ஒரு உணர்வோடு நல்ல ஒரு ஸ்தல சபை என்ற அந்த உணர்வை மறந்துவிடவே கூடாது. நாம் எல்லோரும் யார்? அந்தந்த இடத்தில் உள்ள ஸ்தல சபை. சபை யார் கட்டுகிறார்? சொல்லுங்கள், யார் கட்டுகிறார்? ஜீசஸ். இயேசு சொன்னார், நான் சபையை கட்டுவேன் என்று அவர் கட்டுகிறார். அவர் சொல்வதை போல் கட்டியிருந்திருக்க வேண்டும். மோசே அந்த நாட்களிலே அந்த மோரியா மலையிலே அவன் கட்டின அந்த மோசையினுடைய கூடாரத்தை கட்டின பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியெல்லாம் அவன் செய்தான். அதுதானே சபை. சத்தியத்திற்கு சத்தியமாய் வாழ்கின்ற ஒரு சபை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு மிஞ்சி போகாத ஒரு சபை. சொற்படி நடக்கின்ற ஒரு சபை. அப்படியே அவர் சொன்னபடி செய்தான். சாலமோன் ஆலயத்தை அவன் கட்டின பொழுது கர்த்தர் சொன்னபடி அவன் செய்தான். அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கியது. கட்டிடத்தில் அல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கின்ற ஒரு சபை. பிழையை எப்படி கட்ட சொன்னாரோ அதன்படி கட்டின ஒரு சபை. அதை அந்த வெள்ளங்கள் மேற்கொள்ள முடியவில்லை. பாதாளத்தின் வாசலும் என்ன செய்வதில்லை? அவர் கட்டுகின்ற சபையை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்களும் ஒரு நாளும் அந்த சபையை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. எப்பொழுதென்றால் கிறிஸ்து இயேசு எங்கள் சபையை கட்டி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை பெற்றவர்கள். ஆகவே அவர் அப்படி சபையை அவர் கட்டும் பொழுது அவர் சீமோனை பார்த்து இப்படி கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருந்து என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறினார். எதை வெளிப்படுத்தினார்? 16ஆம் வசனம். எல்லோரும் அவரை எரேமியா என்றோ அல்லது எலியா என்றோ அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றோ அந்த மாம்சத்துக்குரிய மக்களாய் கண்டார்களே அல்லாமல் அவரை டிவைன், திவ்யத்துக்குரிய திவ்யமாய் அவர்களை கண்டதில்லை. இயேசுவை அவர்கள் திவ்யத்துக்குரியவராய் பார்க்கவில்லை. மாம்சத்துக்கு உரிய அந்த இயேசுவாகத்தான் அவர்களை பார்த்தார்கள். ஒன்றமாவது ப்ராஃபட், தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று தான் அவர்கள் எண்ணினார்களே அல்லாமல் டிவைன், திவ்யத்திற்குரியவர் என்று எண்ணவில்லை. அவர் சொன்னார், பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஹல்லேலூயா என்று சொன்னானே பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு சபை என்று கூறுவது அந்த வெளிப்பாடு வேண்டும். அது இயேசு சொன்னார், இதை உனக்கு பரலோகத்திலிருந்து என் பிதா வெளிப்படுத்தினார் அல்லாமல் மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லையப்பா. அதுபோன்ற ரெவலேஷனை சபையிலே நாம் பெற்றிருந்திருக்க வேண்டும். என்ன வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும்? சபை டிவைன், திவ்யத்திற்குரியது. அங்கே சர்வவல்ல தேவன் அங்கே இருக்கிறார், கிறிஸ்து வாசம் செய்கிறார். தெய்வத்திற்குரிய தெய்வ சாயலுக்குரிய அந்த பங்கை தான் சபையிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். சீக்கிரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவபக்திக்குரிய ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் தான். அது என்னவென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று அவர் எண்ணப்பட்டார். அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார். பிரஜாதியிடத்திலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார். அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அது என்ன ரகசியம் என்று உங்களுக்கு தெரியுமா? தேவ பக்திக்குரிய ரகசியம். என்ன ரகசியம்? தேவ பக்திக்குரிய. நீங்கள் தேவ பக்தியாய் வாழ வேண்டும் என்றால் இயேசு இந்த பூமியிலே நம்மை போன்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போலவே நாமும் வாழ
முடியும். சொல்லுங்கள், நாமும் வாழ முடியும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர் என்று சொன்னால் தட்ஸ் a revelation, ஒரு வெளிப்பாடு. ஐ காட் தட் ரெவலேஷன். இது வெளிப்பாட்டை நான் பெற்றிருந்தேன். ஒரு காலத்திலே இந்த பூமியில் நாம் தோல்வியடைந்து தான் வாழ வேண்டியிருக்கும். அவ்வப்பொழுது விழுந்தான் எழுந்திருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த என்னிடத்திலே ஆண்டவர் பேசி, அவர் நிலைத்திருக்கிறவன், அவர் நடந்தபடியே தானும் நடக்க முடியும் என்பதை அவர் காண்பித்தார். இந்த தேவபக்திக்குரிய ரகசியத்தையும் வெளிப்படுத்தினார். என்ன தேவபக்தி ரகசியம்? இயேசு இந்த பூமியிலே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து தேவபக்திக்குரிய ரகசியமானது என்னவென்றால், தேவன் எதில் வெளிப்பட்டார்? என்னை போன்ற மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஆவியிலே களங்கமற்று வாழ்ந்து விட்டார். களங்கம் அங்கே ஏற்படவில்லை. பரிசுத்த ஜீவியத்தை அவர் செய்தார். தேவதூதர்கள் இதை கண்டார்கள். மனுஷன் கண்டால் வெளியே கண்டிருப்பான். தேவதூதர்கள் ஆவியாக இருக்கிறவர்கள், அவர்கள் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய காண முடியும். ஒரு பூட்டின வீட்டிலே தேவதூதர்கள் அங்கே நிற்க முடியும். they saw everything, எல்லாவற்றையும் அவர்கள் கண்டார்கள். அந்தரங்கத்திலையும் அவர் உண்மையாக இருந்தார். அவருடைய சிந்தை, அவருடைய யோசனை, அவருடைய நடைமுறை, அவருடைய செயலர், தனிப்பட்ட ஒரு இடம், தன்னுடைய ஆஃபீஸ், தன்னுடைய பாத்ரூம், தன்னுடைய பெட்ரூம், வாட்எவர் இட் இஸ், எங்கே அவன் இருந்தாலும், அந்தரங்கத்தில் இருந்தாலும் they could see then, அதை காண முடியும். தேவதூதர்களால் காணப்பட்டார். ஒருமுறை யோசேப்பை சொல்லும்பொழுது அவன் சொல்லுவான், பூட்டின அறையை தான் இருக்கிறது, பாவம் செய்யலாம் என்று அந்த பார்வோனுடைய மந்திரி அவனுடைய மனைவி அவன் கூறும்பொழுது அந்த பொத்திபார் மனைவியை கூறும்பொழுது, ஒருவரும் இல்லை என்று கூறும்பொழுது அவன் என்ன சொன்னான்? நோ, த ரூம் இஸ் க்ளோஸ்ட். ஆஃப்கோர்ஸ், பூட்டியிருந்தாலும் அங்கேயும் தேவன் இருந்தார் ஐயா. இதோ அவருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன்? எங்கே இருக்கிறார்? உன் கண்ணுக்கு தெரிவதில்லை. கர்த்தருக்கு பயந்த இடத்திலே அந்த ரகசியம் இருக்கிறது. God reveals, God is there. சரி, ஒரு மனுஷன் பாவம் செய்யாத அவன் வாழ வேண்டும் என்றால் he should have the revelation. தேவன் எங்கும் இருக்கிறார். ஏதோ பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கிறார் என்று அல்ல. God is everywhere, எங்கும் இருக்கிறார் என்று அவன் எண்ணத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். அதுபோன்று ஒரு ரகசியத்தை கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சொல்வார். ஐ ஆம் தேர், நான் அங்கே இருக்கிறேன். எனவே அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார். அவர் ஆவியில் நீதி உள்ளவர் என்பதை தேவதூதர்கள் கண்டார்கள், சாட்சி சொன்னார்கள். அது போதுமா? பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. when he was preached, அவர் பிரசங்கிக்கப்படும் பொழுது he lived such a holy life, பரிசுத்த ஒரு ஜீவியத்தை அவர் செய்தார். எழுதப்பட்ட வாக்கியத்தை வாசிப்பது வேதபாரகர்கள். ஆனால் இயேசு வாசித்து பிரசங்கித்த பொழுது எப்படி பிரசங்கித்தார்? வேதபாரகர்களைப் போல் பிரசங்கியாமல் அதிகாரத்தோடு பிரசங்கித்தார். அந்த அதிகாரம் என்று சொல்வது, he lived that life, அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். he lived that. தேவ பக்திக்குரிய ரகசியம் நமக்கும் அப்படித்தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தருவார். த அத்தாரிட்டி ஓவர் லைஃப், ஜீவியத்தினுடைய அதிகாரம். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று சொன்னால் அவனை அவர் சிங்கமாய் மாற்றுவார் என்று இல்லை. he is a righteous man. நீதிமானை வாழ்ந்தால் he will give that boldness, அந்த தைரியத்தை கொடுப்பார். அதுபோலவே he is the authority of the life, ஜீவியத்தை பற்றி அத்தாரிட்டி அவர் தருவார். wherever he goes, அவன் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் அஞ்சான், பயப்பட மாட்டான். அது ஏனென்றால் அவன் அறிவான், தன் கர்த்தருக்கு முன்பாக அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே, தன் ஆவியை அவன் நிறுத்து அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே, ஆவியிலே நீதியுள்ளென்று எண்ணப்பட்டார் என்று வாழ்கின்ற வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு முன்பாக நின்று அவன் வாழ்ந்தபடினால் he will have the boldness, தைரியத்தை பெற்றிருப்பான். ஹல்லேலூயா. நான் சொல்வதை கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, எவ்ரி ஒன், இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அந்த தைரியம் வேண்டும். என்ன தைரியம்? பிகாஸ் ஆஃப் த காட்லி லைஃப், தேவபக்திக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்த தைரியம் வேண்டும். ஆகவே தேவன் வம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதற்கும் ரகசியம்தானாம்? எஸ். நேரே மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற தெய்வீகத்தை குறித்தும் ரகசியம்தானாம்? எஸ். அதற்கும் வெளிப்பாடு வேண்டுமா? எஸ். இதற்கும் வெளிப்பாடு வேண்டுமா? எஸ். ரெண்டையும் சமமாய் நீங்கள் வைத்திருக்கவில்லை என்று சொன்னார். தேவன் வம்சத்தில் வெளிப்பட்டார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே அதை
தெய்வீகத்தை நீங்கள் சார்ந்து வாழாமல், கிருபை என்ற ஒரு பகுதியை சாய்ந்து வாழாமல் நீங்களாக முயற்சிக்கிற வாழ்க்கையை தொடங்கி விடுவீர்கள். இயேசு சத்தியத்தை மாத்திரமல்ல, கிருபையை கொண்டு வந்தார். வேர் வாஸ் தட் கிரேஸ்? கிருபை எங்கேருந்து வந்தது தெரியுமா? அந்த கிருபாசன தண்டை, மகா பரிசுத்தலத்தில் இருந்து அந்த கிருபாசன தண்டையிலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார். அவர் எப்படி பாவம் செய்யாத வாழ்ந்தார்? எபிரேயர் 4 கடைசி அந்த வசனங்களையும் வாசிக்கிறோம். நாமும் அவரைப் போலவே கிருபாசன தண்டைக்கு கிட்டிச்சேர கடவோம். அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை, நாமும் அவரிடத்தில் கிட்டி சேருவோம் என்று சொல்லுகின்ற drawing near to God, தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். He was a man, அவர் மனிதனாக இருந்தார். ஆல்சோ தி டிவைன், திவ்யமாக இருந்தார். ரெண்டை குறித்து வெளிப்பாடு வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் யூ கேன் லிவ் எ ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே ஒரு நேரம் வரும் பொழுது, மூழ்கும் நேரம் வரும் பொழுது, மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்று அதை விட ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்தவன் மாத்திரம்தான் இரட்சகரே எனக்கு உதவும் என்று கேட்பான். மூழ்கின்ற கடலிலே வந்து தூக்குவதற்கு மானிட இயேசு வரவில்லை, தெய்வீக தன்மை கொண்ட இயேசு வந்தார். டிவினிட்டி, தெய்வீக தன்மையை அநேகர் மறந்து போய்விட்டார்கள். இப்படி ஒரு இன்னொரு பக்கம் அவர்கள் சாய்ந்து கொண்டால், நீரே தேவன், நீரே எல்லாவற்றுக்கும் பாத்திர, நீர் பாவம் செய்யாது வாழ்ந்தே உமக்கு மாலை போடுகிறோம், நாங்கள் மனுஷர்கள், நீ தெய்வம், நாங்கள் மனுஷர்கள் என்று கூறி அவருக்கு மாலை போட்டுவிட்டு கீழே பாவம் செய்வார்கள். அவருடைய ஃபோட்டோவுக்கு மாலை போட்டுவிட்டு கீழே இருந்து பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். தேட் இஸ் ராங். அதுவும் தவறு தான். இன்னொரு பக்கம் அவர்கள் வரும்பொழுது தெய்வீகத்தை அவர்கள் கூறிவிட்டு அடுத்த பக்கத்தில் வருவதில்லை. ஹி வாஸ் எ மேன், மாம்சத்தில் வெளிப்பட்டார், என்னை போலவே சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சத்தியத்தை அவர் கை கொள்ளும் பொழுது கிருபையை பெற்றார், இந்த டிவைன் திவ்யத்தை பெற்றார். நானும் என் பிதா இல்லாமல் ஒன்றும் என்னால் செய்ய முடியாது என்று அவர் கூறினார். அந்த இரண்டும் சேர்ந்தது தானேயா வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை மற்றவர்கள் அனைவரும் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிந்திருந்தார்கள். அந்த நாட்களிலே, யூத நாட்களிலே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் சொல்லிக்கொள்வதெல்லாம் மரியாளினுடைய குமாரன், யோசேப்புடைய குமாரன், தச்சனுடைய மகன் என்று சொல்வார்கள். அது ஒன்றும் அவர்களுக்கு அதை வெளிப்பாடை போல் தோன்றவில்லை. அதை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த நாட்களிலே தேவையாக இந்த வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், ஹிஸ் டிவைன், திவ்யம் நிறைந்தவர், திவ்யத்துக்குரியவர், பரத்திலிருந்து வந்தவர், ஜீவனில் தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றார்கள். அதுபோன்று வெளிப்பாட்டை பெற்றவுடன் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அல்ல. இன்னும் வெளிப்பாடு என்பது வேறு, அவரை அறிகின்ற அறிவு என்பது வேறு. சரி, அவர் வெளிப்பாடுகள் பெற்றிருந்தாலுமே கூட இந்த காலத்திலாம் நீ நம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து தருவீர் என்று வெளியே உள்ள ராஜ்யத்தை தான் பேசினார்கள். அவர்கள் பசுத்தன் அபிஷேகத்தை பெறவில்லை. உள்ளான ஒரு அவர்களுக்குள் கட்டப்பட வேண்டிய தேவனுடைய ராஜ்யம் என்னது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே நோயிங் காட், வெளிப்பாடை பெற்றிருந்தால் அவர்கள் அறிந்தார்களா என்றால் இல்லை. இந்த ஹோலி ஸ்பிரிட் கேம், பரிசுத்தாவின் வந்த பிறகுதான் வெளிப்பாடு நிஜமாய் மாறியது. அவளோடு வாசம் செய்த பரிசுத்தாவியான சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை நடத்தினார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் கரம் பிடித்து நடத்தி போதித்தார். ஒன்றையும் மறைக்காமல் அவர்களுக்கு போதித்த பரிசுத்தாவியானவரை அவர்கள் பெற்றார்கள். அதன் பிறகுதான் தி நியூ காட், தேவனை அறிந்தார்கள். அவரை அறிகின்ற அறிவென்று இருக்கிறதே அதில் வளர்ந்தார்கள். அதுக்கு ஆரம்பம் என்ன? ரெவலேஷன் ஆஃப் காட், தேவனை பற்றி வெளிப்பாடை பெற்றிருந்திருக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று ஜீவியத்திற்குரிய அந்த பகுதியிலேயும் சபை என்ற ஒரு இடம் வரும்பொழுது, சபையை தேவன் கட்டுவார் என்று சொல்கின்ற ஒரு இடம் வரும்பொழுது திவ்யத்துக்குரிய வெளிப்பாட்டையும் பெற்றவர்களை வைத்து தான் அவர் சொன்னார், உங்கள் பெயரை எழுதுகிறேன் பேதுரு, உன்னை வைத்து நான் சபையை கட்டுவேன். உங்கள் பெயர் என்ன? சீமோன், சீமோனை வைத்து கட்டுவேன். உங்கள் பெயர் என்ன? யாக்கோபு, யாக்கோபை வைத்து சபையை கட்டுவேன் என்று அவர் கூறுவார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பெயரை சொல்ல வேண்டுமே. தட் என்ரோல்மெண்ட் ஆஃப் த நேம், பெயரை எழுதுவது என்று சொல்வது சபையில் உள்ள ரெஜிஸ்டர் அல்ல. சபையில் அங்கத்தினர் என்ற ஒரு ஸ்லிப்பை கொடுத்து எழுதி வைத்துக் கொள்வதில்லை. நான் ஒரு நாள் எழுதி வைத்துக் கொள்வதில்லை. அது ஏன் என்று சொன்னால்,
சபையினுடைய தலைவராக இருக்கிறவர் கிறிஸ்து தான். அவருக்கு தான் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதுக்கு இடையில் உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன அவர் சொல்லுவார்? அவர் ஒருவருக்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஸ்கூலை போல் இவர் வந்து விட்டீங்களா, நீங்கள் வந்து விட்டீங்களா, உள்ளேன் சார் அல்லது ப்ரெசன்ட் என்று பெயரை வைத்து டிக் பண்ணி கொண்டால் உள்ளே இருக்கிற என்ற அர்த்தம் அல்ல. டு த ஹெட், தலையாய கிறிஸ்துவுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தட்ஸ் த பியூர் சர்ச். அது தூய்மையுள்ள ஒரு சபை. ஆகவே அவர் சொன்னார், சிமோனே நீ பாக்கியவான். தனிப்பட்ட விதத்திலே உங்கள் பேரை வைத்து நீ பாக்கியவான். போத் ரெவலேஷன், வம்சத்தில் வெளிப்பட்டவர், அதே போலவே டிவைன் திவ்யத்திலேயும் அவர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்ற பங்கிலையும் அவர் வெளிப்பாட்டை அவர் பெற்றிருந்திருக்க வேண்டும். இவளை வைத்து என் சபையை நான் கட்டுவேன் என்றார். இந்த என் சபை என்று சொல்ல யார் இருக்கிறார்கள்? ஜீசஸ் தேர், இயேசு இருக்கிறார். அண்ட் பீட்டர் தேர், பேதுரு இருக்கிறார். இயேசு சபையை கட்டுகிறார். சபையை கட்டப்படுகின்ற கல் ஒருவர் உள்ளே வந்து சேருகிறார். இப்படித்தான் சபை கட்டப்பட வேண்டும். பை த பீப்புள், ஜனங்களை வைத்து அவர் சபையை அவர் கட்டுகிறார். அந்த சபையை அவர் நம்புகிறார். அந்த சபையை நம்பி அவர் என்ன செய்கிறார்? 19ஆம் வசனத்திலே, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தந்து விடுவேன். அல்லேலூயா. எதற்கு தருகிறார்? உனக்கு என்று அவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பீட்டர் இன்னும் தொடர்ந்து நாம் அங்கே அதற்கு முன்பு உள்ள 18வது அந்த அதிகாரத்தில் பார்த்தீர்கள். மத்திய 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது இட் இன்க்ரீசஸ். பீட்டர், பின்பு இன்னொரு வருகிறார், செகண்ட் மேன் 2 பேராவது, மத்திய 18:20. பின்பு என்ன வருகிறது? 3 பேர் என்று வருகிறார்கள். இப்படி அவரை மையமாய் கொண்டு என் நாமத்தினாலே இயேசு சபையை கட்டுகிறாரே, அவரை மையமாய் கொண்டு, அவரின் நடு மையமாய் கொண்டு, மனுஷனே அல்ல, ஒரு ஸ்தாபனத்தை அல்ல, எந்த மனிதனையும் அல்ல, ஒரு மூப்பர் என்று கூட இல்லை. மூப்பர் இருப்பார், தன்னுடைய உடன் வேலையாளர் இந்த நோவாவை போல் செய்வார். பிலதெல்பியா சபையில் இருக்கக்கூடிய மூப்பரை போல் அவர் பாடுபடுவார். ஆனால் நடு மையம் என்று சொல்வதெல்லாம் இயேசுதான். அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். 2 பேராவது 2வது, 3 பேராவது 3வது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அந்த நாட்களிலே சபை என்று இருக்கிற பசுத்த ஸ்தலம் என்றது அல்ல. நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், இதை கட்டிடம்தான், கூடியிருக்கின்ற ஒரு ஸ்தலம்தான். இங்கே இருப்பது பிர்லா சிமெண்ட்டை வைத்திருக்கிறோம். இதே நம்ம ஆராதனை செய்கிறோம். பிர்லா சிமெண்ட்டையும் அல்லது எஸ்எஸ்பி செங்கல் தான் வாங்கினோம். நல்ல செங்கலாக வாங்கி வைத்தோம். அதையே நாம் போற்றுகிறோம், கட்டடத்தையே மெனு விரட்டுகிறோம். நோ, எங்கே கூடி வருகிறார்களோ, வேறெவர் யூ ஆர், எங்கே கூடி வருகிறார்களோ, தேர் ஐ ஆம் இன் தர் மிஸ்ட், அவர் நடுவில் இருக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் தட், மறந்து விடாதீர்கள். ஒரு பிரஜாதி மார்க்கத்தை போல் அவர் ஹோலி பிளேஸ், எங்களுடைய பரிசுத்த ஸ்தலம், இது நாங்கள் வருகின்ற ஆலயத்திற்கு போய்தான் அவர்கள் அங்கே அர்ச்சனை செய்து அங்கே கும்பிட்டு வருவார்கள். வி டோன்ட் ஹேவ் தட் ஹிந்துயிசம். அதுபோன்ற இந்துக்களையோ பிரஜாதி மார்க்கத்தையோ ஆண்டவர் வைத்திருக்கவில்லையே. எங்கே கூடி வந்தாலும் தே ஆர் த சர்ச். சர்ச் என்று சொல்வது யார்? சபை என்று சொல்வது யார்? சொல்லுங்கள். பேதுருக்கு என்ன சொன்னார்? நான் சபையை கட்டுவேன், நீ அங்கே வருகின்ற பேதுரு ஒரு கல். அதை 1 பேதிலே அவர் சொல்ல வருவார். என்ன அவர் சொல்கிறார்? 1 பேதர் 3ஆம் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? நாம் ஆவிக்குரிய மாளிகையாய் ஜீவனுள்ள கற்களாய் என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்படுகிறோம். எவ்ரிபடி 1, 2, 3 என்று தானே கட்டுவார். அதுதானே சபை. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டும். நீ பேதுரு, எஸ் ஐ மேக் என்ரோல்மெண்ட், உன் பேரை எழுதிக் கொள்கிறேன், உன்னை வைத்து என் சபையை கட்டுவேன். ஜீவனுக்கெல்லாம் இருக்க வேண்டும் ஐயா. நாம் அப்படிலாம் பாடுபடும் பொழுது தான் உத்தமமான சபையை கட்டப்படும். ஒரு 300 பேர் கூடியிருக்கிறார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு போகலாம் என்பது அல்ல. அவர்களை they got the revelation. தேவ பக்திக்குரிய வெளிப்பாடை வைத்திருக்கிறார்களா? தேவ பக்திக்குரிய ரகசியமாக தேவன் வம்சத்தில் வெளிப்பட்டார்.
ஆவியிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். நாங்களும் இப்பொழுது அவர்களில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானே நடக்க வேண்டும். அவரிடத்தில் கொஞ்சம் வேணும் இருளில்லை. அவர் ஒளியிலே வாசம் செய்ததே போல் நாங்களும் வாசம் செய்ய வேண்டும். நாம் ஒளியிலே நடந்தால் அவரோட ஐக்கியமாக இருப்போம் என்று சொல்லுகின்ற அந்த பங்கை அவர் வாழ்க்கையினுடைய அந்த ரகசியத்தை அவர் பெற்றிருந்திருக்க வேண்டும். அதை வாழ்ந்திருக்க வேண்டும். ஹிஸ் டிவினிட்டி, அவருடைய தெய்வத்தன்மையை பெற்றிருந்திருக்க வேண்டும். சபையிலே தெய்வத்தன்மையை அவர் உணர்ந்திருந்திருக்க வேண்டும். ஹீ வில் டு மெனி திங். அநேக காரியங்களை சபையிலே அவர் செய்வார். அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் கூடி வருகிறீர்களோ அங்கே நடுவில் இருப்பேன் என்று அவர் கூறிவிட்டு அவர் என்ன சொன்னார், மேலே நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த பூலோகத்திலே அதில் நான் பார்த்த அந்த மத்திய 16ஆம் அதிகாரத்தில் திறவுகளை, பரலோகத்தின் திறவுகளையே நான் கொடுப்பேன். நான் உங்களுக்கு திறவுகள் என்று தருவேன் என்று சொல்வது த சர்ச் டுகெதர், இயேசு மையமாய் வைத்து கட்டப்படுகின்ற 1, 2, 3 இப்படித்தானேயா? உங்கள் சபையில் எத்தனை பேர் கூடி வருகிறார்கள்? நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் மைனாரிட்டி. இதுவா இயேசு சொன்ன சபை? வேறு இது குவாலிட்டி, திறமைங்க இருக்கிறது. தனித்தனியாக அவனை பார்த்து வெளிப்பாடை பெற்றிருந்திருக்கிறானா? ஈவன் தேவத்துக்குரிய ரகசியமாக இருக்கிறது வெளிப்பாடை அவன் பெற்றானா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான், ஆவியிலே நீதியுள்ளவராய் எண்ணப்பட்டான் என்று அவன் வாழுகிறானா? நோ, அப்படி இல்லை என்று சொன்னால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த நம்பர்? அந்த எண்ணிக்கை குறித்து என்ன மேன்மை இருக்கிறது என்று சொல்லுங்கள். அந்த 2 அல்லது 3 பேர் என்று சொல்வதெல்லாம் இந்த சிமோனை வைத்து ஆரம்பித்து தான் அவர் சபை. சிமோன் உன்னை வைத்து, அடுத்து உங்களது பெயரை வைத்து ஹி மேக்ஸ் என்ரோல்மெண்ட். ஜீவ புத்தகத்திலே அவர் பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஐயா. ஜீவ புத்தகத்தில் எழுதினவருக்கு ஒருவன் தாறுமாறை யூதாஸ் காரியத்தை அவர் சீசனாய்த்தான் எடுத்துக்கொண்டார். பின்பு அவன் பணத்திற்காக அவன் போகும் பொழுது, அவன் தன் தோன்றித்தனமாய் ஒன்றை வாழும் பொழுது ஜீவ புத்தகத்தில் அவன் பெயர் கிறுக்கப்பட்டு போனது. இயேசு சொன்னார், நீ பிறவாதிருந்தால் நலம் என்றால் தாயின் வயிற்றில் பிறப்பதை சொல்லவில்லை. மறுஜென்மம் எடுத்து அவர்களை பார்த்து ஊதினாரே, ஹூ என்று ஊதினார். ஊதி அவர்கள் ஆவினாலே ஜென்மம் அடைந்தார்களே. நீ மறுஜென்மம் எடுத்து பிறந்தாயே அப்பா, இப்படி தேவட ராஜ்யத்தில் பிள்ளையை நீ பிறந்து விட்டு இப்படி நீ அந்த ஜீவாதிபதியே கொலை செய்ய வந்து விட்டாயே. நீ பிறவாதிருந்தால் நலம் என்று அவர் சொல்லவில்லையா? எழுதினவர் கிறுக்கவும் முடியும், அந்த பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து எடுக்கவும் முடியும். பி கேர்ஃபுல், கவனம் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஐ பே சச் அ ரெவரன்ஸ் டு த சர்ச். அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி உடையவனாக நான் வாழ்கிறேன். காட் டூ சம்திங் இந்த சர்ச், சபையில் ஒன்றை செய்ய முடியும், இட் இஸ் காட். அது தேவன் செய்கிறார் என்பதை காணுகின்றேன். ஹூ டூ தேன்? யார் இது செய்கிறார்? இட் இஸ் காட், நான் ஐ டூ தேன். நான் ஒன்றும் செய்வதில்லை. இந்த அதிகாரத்தை வைத்து நீ இந்த சபையை நீ சுத்தம் செய்கிறாய், இந்த அதிகாரத்தை கொண்டு கல்லறுகையாக மாற்றினீர்கள் என்று சொல்கிறாய், இவளையெல்லாம் அப்புறப்படுத்துகிறாய். இட் இஸ் காட். ஜீசஸ் said, ஐ வாண்ட் சே தேன். நான் தான் என்று அவர் சொல்லவில்லை. காட், ஐ வாண்ட் சே தேன். யோவான் சொன்ன வந்தான், அவன் எந்த அதிகாரத்தை வைத்து அவன் செய்தான்? வி வாண்ட் டெல் தேன். அவன் சொல்ல மாட்டோம், நானும் உனக்கு சொல்ல போவதில்லை, எந்த அதிகாரம் என்று நான் சொல்ல போவதில்லை. இட் இஸ் காட், இட் இஸ் காட். தேவன் செய்கிறார். ஒரு முறை ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 இயருக்கு முன்பாக நான் ஜெபம் செய்த பொழுது, கர்த்தாவே, உங்களுடைய சபையை சுத்திகரிப்பது என்பது எனக்கு தெரியாது, ப்ளீஸ் அன்று செய்ததை போலவே சபைக்கு வாரும், நீர் வந்து சபையை சுத்தம் செய்யும் கர்த்தாவே. ஆண்டவர் சொன்னார், ஐ வில் கம் வித் அந்த சீவன், அந்த முரத்தை கொண்டு தான் வருவேன், என் தூற்றுக்கூடையை எடுத்துக்கொண்டு தான் வருவேன். ரெடி என்று கேட்டார். ப்ளீஸ் டூ தேன். நான் களத்தை விளக்குவேன், களஞ்சியங்களை வைத்திருப்பேன், பதரையெல்லாம் எடுப்பேன். ஆர் யூ ரெடி? ஹல்லேலூயா. முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்குகிறது. லார்ட் டூ தேன், செய்யும் என்று தான் நான் கேட்டேன். பின்பு வந்தார், செய்தார். அட்டேங்கப்பா, இவ்வளவு பதறா என்று நாம் என்ன வேண்டியிருக்கிறது? களஞ்சியத்தில் அவர் மணிகளையும் அவர் சேர்த்தார். டூ தேன். ஹூ காட் தட் அத்தாரிட்டி? அந்த அத்தாரிட்டி யார் வைத்திருக்கிறார்? இட் இஸ் காட். தேவன் சபையிலே அதிகாரத்தை வைத்து சபையை விளக்கி வைக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி சபையை களஞ்சியத்தை சேர்க்கிறார். ஆகவே ஜனங்கள் அவர்கள் இடரும் பொழுதும் ஒரு மூப்பனுக்கு மனதிலே துக்கம் இருக்கக்கூடும். நோய்வாய்ப்பட்டு சிலர் அந்த ஆடுகள் மறிக்கிறதே போல் இருப்பதைக் கண்டு மெய்ப்பன் வருந்தாமல் இருக்க வருந்துவான். ஆனால் என்ன செய்வான்? சபையை கட்டுவது அவரல்லவோ,
அவரளவோ பேர் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதி வைத்திருக்கிறார். நீ சீமோன், நீ யாக்கோபு, இந்த அவரளவோ பெயரை வைத்து எழுதுகிறார். 1 என்று சொன்னார், இப்போ 2 என்று சொல்கிறார், 3 என்று சொல்கிறார். நடுவே அவர் இருக்கிறார். சபையிலே நடுவிலே அவர் இருக்க வேண்டும் ஐயா, அவர் இருக்க வேண்டும். நோ மேன். மானசீகமாய் ஒன்றை ஒரு மனிதனும் இருந்து விடக்கூடாது, மானசீகமாக இருந்து விடக்கூடாது. மானசீகம் என்று சொன்னால் இவர் தான் இந்த எங்களுடைய தலைவர் என்று சொல்லிவிடக்கூடாது. எத்தனை முறை சபையில் வந்து எத்தனை பேர் என்று கேட்டிருக்கிறார்கள், இந்த சபைக்கு யார் தலைவராக இருக்கிறார்? ஏனையா கிறிஸ்துதான் சபையாக இருக்கிறார். அதை சொல்லவில்லை. இந்த சிஎஸ்சிக்கு தலைவராக இருக்கிறதை போலவே இந்த கத்தோலிக்கத்துக்கு தலைவர், இங்கே யார் தலைவராக இருக்கிறார்? நோபடி, ஒருவரும் இல்லை, கிரைஸ்ட். அது இல்லை, நாங்கள் வேறொன்றை கேட்கிறோம். என்ன வேண்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதான். இவர்களுக்கு ஒரு விளக்கத்தை வைத்துக் கொள்வதா, அந்த விளக்கத்திற்கு சரி என்று சொல்வதா, அந்த விளக்கத்தை ஆமோதிப்பதா? நோ, we don't belong to the denomination, ஒரு ஸ்தாபனத்தின் சபை என்று சொல்வதற்கு அல்ல, ஸ்தாபனத்திற்கு தலைவர் என்று ஒருவரை நாம் சொல்வதல்ல. ஜீசஸ் இந்த மிஸ்ட் நடுவில் இருக்கிறார். அந்த தெய்வீகத்தை வைத்து சபையை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதுபோன்று அந்த உணர்வை பெறும் பொழுதுதான் பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய திறவுகளையே அவர்களுக்கு கொடுத்து விடுவார். யோசித்து பாருங்களேன், இயேசுவை மையமாய் கொண்ட ஒரு சபைக்கு ஹி ஹேண்ட் ஓவர் த கீ, ஒரு சாவியை ஒப்பு கொடுத்து விடுகிறார். சில சமயங்களில் சில பெரிய ஐஸ்வர்யவான்கள் மறிக்கும் பொழுது தன் மகனிடத்திலேயோ அவர் சாவியெல்லாம் அந்த நாட்களிலே கொத்துச்சாவி என்று பெருசாக வைத்திருப்பார், பெரிய கொத்துச்சாவி. அந்த கொத்துச்சாவி கை நீட்டி, மகனே இந்த சாவி உண்டத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்வார்களே, அதுபோல் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளையே கையிலே கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவர்கள் சேர்ந்து அவர்கள் செய்யும் பொழுது, ஒன்றாய் இணைந்து அவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் இங்கே கட்டுவது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இங்கே கட்டவிழ்ப்பது, அதை மத்திய 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் சொன்னார். ஒருமுனைப்பட்டு நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். அது ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதோ, செய்ய வேண்டாம் என்று சொல்வதோ, இதை விடுதலை செய்யும் என்று சொல்வதோ, இது சேர்த்து வைத்து கட்டும் என்று சொல்வதோ, எதை செய்தாலும் அவர்கள் இயேசுவை மையமாய் வைத்து செய்கின்றபடினால் கட்டப்படும். அவர்களுக்கு தான் அந்த கீயை, அந்த முழு சாவியும் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு சபையில் இருந்து பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை பெற்ற ஒரு சபையாக இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டாமா? we should be like that. அது எத்தனை பேராக இருக்கலாம்? he starts with one. ஒன்றில் தான் அவர் ஆரம்பித்தார். நான் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த ஆரம்ப நாட்களிலிருந்தே ஒன்றிலிருந்து தான் அவர் ஆரம்பித்தார். யுவர் நேம் இஸ் சைமன், ஐ ரெட் இட் டவுன். யுவர் நேம்? எஸ், ஐ ரெட் இட் டவுன். நாட் அந்த அதர் பிரதர், இன்னொரு சபையிலே பொறுப்பாக இருக்கக்கூடிய மூப்பர் என்று அல்ல. அவர் பழைய கூட செய்து விடுவார். இந்த பிரதராக இருந்திருக்குமோ, இந்த பிரதர் அப்படி ஒரு சின்சியராக இருப்பாரோ, அபிஷேகத்தில் வருவாரோ, அடடே இவரும் கர்த்தரை அறிந்து விடுதானோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இவருக்கு கூட எழுதியிருந்திருப்பார் என்றால் ஃபெயிலியர் ஆகியிருக்கும். பட் இட் கிவ்ஸ் அத்தாரிட்டி டு காட். நடுவில் இருக்கிற கர்த்தருக்கு முதலிடம் தெரிகின்ற அப்படின்னா ஹீ ஒன்லி ரைட் தேன். அவர் எழுதியிருக்க வேண்டும் ஐயா. அது போன்ற ஒரு சபை என்று சொல்வதில்லை. நம்பர், எண்ணிக்கை ஒரு நாளும் பெரிதல்ல. எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள், எத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பேச்சுக்கே இடமில்லை, ஒரு நாளும் இடமில்லை. நோ. சில பரிசுத்தவான்கள், ஏடபிள்யூ டோசர் போட்ட பரிசுத்தவான்கள், ஈவன் இஃப் ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் அலோன் ஃபார் த ட்ரூத், சபைக்கென்று நான் சத்தியத்துக்கென்று தனி மனிதன் நான் நிற்க நேரிட்டாலும் ஐ வில் ஸ்டாண்ட், நிற்பேன் என்று அவர் சொன்னார். அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான் சொன்னார். ஒரு நார்வே என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு கதையை கேளுங்கள். அந்த சபை வழிந்து ஓடும். நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கலாமோ, ஐ டோன்ட் நோ, பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் த்ராங் தேர். அந்த ஆண்டவர் சொன்னார், அவர் அந்த போதனுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார், தே ஆர் நாட் ரியலி மை பீப்புள். அவர்கள் பாடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், தே ஆர் நாட் மை பீப்புள் என்று அவர் சொன்னார். ஐ டோன்ட், அவர்கள் நடுவிலே நான் வாசமாக இருக்கவில்லை. ஐ நோ யூ, உன்னை அறிந்திருக்கிறேன், பட் நாட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்று சொன்னவுடன், வாட் ஷுட் ஐ டூ, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபொழுது, க்ளோஸ் டவுன், மனுஷனாய் கூடி வருகின்ற இவர்களை க்ளோஸ் டவுன் பண்ணிவிட்டு இரு என்று சொன்னார். ஐ வில் டூ தேன் என்று அவர் கூறி, நான் சொன்னதை போல் வாரும் ஆண்டவரே வந்து புடையும் என்று சொல்லும் பொழுது மீதி இந்த ஜனங்கள் இருந்தார்கள். தட்ஸ் ரைட். அவர் வந்தார், புல்பெட்டில் ஏறி நின்றார். இன்றோடு இன்று சபை க்ளோஸ் பண்ணப்படுகிறது. ஃப்ரம் டுமாரோ, ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் சபை திறக்கப்படுவதில்லை.
சபை நடத்தப்படுவதில்லை. டிஸ்மிஸ் என்று சொன்னவுடன் எல்லோரும் குச்சு குசு என்று பேசிக்கொண்டு போய்விட்டார்கள் இல்லையா? அத்தனை பேர் போய்விட்டார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் வாசலில் நின்று அழுது கொண்டு வந்தார். என்னப்பா இந்த பாஸ்டர் போனார், என்னப்பா இது பொய்யில்லை, நிஜமாக நடந்த கதை, இன்றும் அந்த சபை இருக்கிறது. ஏன்னப்பா எல்லோரும் போய்விட்டால் தானே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டவள், நோ, ஆண்டவர் எனக்கு இந்த சபையை காண்பித்தார். இங்கே நான் ஜீவனை பெற்றிருந்தேன், வளர்ந்து வந்து வரலாம் என்று ஆசையோடு இருக்கும் பொழுது இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டீர்களே என்று கேட்டபொழுது அவரை கட்டி பிடித்து அவரை பார்த்து சொன்னார், வாட் இஸ் யுவர் நேம், உன் பேரை கேட்டேன். எஸ், நீயும் நானும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனுடைய சபையை கட்டுவோம் என்று அவர் அடுத்த பங்கை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து அப்படி கட்டத் தொடங்கியதையா அந்த நார்வே சபை. சில வருடங்கள் போனது, பல வருடங்கள் கடந்தது. பின்பு ஆட்களை, பக்தியுள்ள ஜனங்களை சேர்த்து வந்தார். அந்த தாசன், அந்த 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 மூப்பர் கவனமெல்லாம் குவாலிட்டி குவாலிட்டி. பதரை சேர்த்து வைத்து கடைசியில் ஆண்டவர் அனுப்பிவிடு என்று சொன்னதை போல் போய்விடக்கூடாதே, கவனமாய் நல்ல உடன் ஊழியனாய், நோயை போல் பிழையை கட்டுகிறவனாய், கத்தர் கட்டினார் நல்ல பிழையை கட்டுகிற அவன் கத்தர் சொன்னபடியே செய்தான். பின்பு அந்த சபை என்று நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையுள்ள சபையாக இன்று மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. திஸ் நாட் த ஸ்டோரி, அது கதையில்லை, இட்ஸ் ஸோ ஹேப்பன், அது நடந்தது. அப்படித்தான் சபை கட்டப்பட வேண்டும். சபையிலே நீங்கள் இருக்கிற நீங்கள் அப்படி ஒரு ரெவரன்ஸ், பக்தி வைத்திருக்க வேண்டும். ஒன்னாந்திரத்திலே அது கூடி வந்த சபையாக இருந்தாலும் சரிதான், அங்கு முட்செடியிலே பற்றி இருக்க அந்த அக்னி வரும்பொழுது, இது பரிசுத்த ஸ்தலம், உன் பாதத்தில் இருக்கக்கூடிய பாதரட்சி எடுத்து போடு என்று அந்த ஸ்தலத்திற்குரிய மதிப்பை தர வேண்டும். அல்லாமல் தேவன் வாசம் செய்யும் இடத்திற்கு ஸ்தலத்தின் மதிப்பை தர வேண்டும். அல்லாமல் ஒரு பிரஜாதி மக்களை போல் ஒரு கட்டடத்திற்கு போய் மதிப்பு தந்து கும்பிட்டு போயிற இடமல்ல ஒரு சபை, அது ஒரு ஸ்தலம். ஆனால் அந்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிறார்களே மக்கள், அது வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்தண்டையில் இருந்தாலும் என்ன, அல்லது சாதாரண வீட்டில், எங்கள் வீட்டில், வாடகை வீட்டில், கிட்டத்தட்ட 38 வருடம் ஊழியத்தில் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் வாடகை வீட்டில் நடந்ததையா. ஒரு முறை 10 என்ஜினியர்ஸ் காலனி ஒரு இடம், அது ஒரு 7 வருடம். அடுத்தது 56 கலைஞர் காலனி, அங்கே ஒரு 3 வருடம். பின்பு ஒரு வள்ளுவர் காலனி 11, அங்கே ஒரு 2 வருடம். பின்பு விஓசி நகர் என்ற ஒரு இடம், அங்கே ஒரு 8 வருடம். ஏன் அப்போ இப்படி போனதையா? புரஜாதி மக்களுக்கு விளங்குவதில்லை. இதனை வீட்டிலே கூடி வருவதை சபை என்று சொல்வார்ல. நோ, யூ ஆர் த சர்ச். நீங்கள் தான் சபை, நாம் தான் சபை. ஆனால் தேவபக்திக்குரிய ரகசியமாகி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி அந்த ரகசியமும் அறிந்து என்னை போல வந்தவர் என்று அறிந்து வாழ வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும். பின்பு நீ மெய்யாவே ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பரத்திலிருந்து வருகின்ற வெளிச்சத்தை, தி டிவைன், திவ்யமான வெளிச்சத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை பெறும்பொழுதுதான் பாதாளத்தின் வாசலிலும் என்ன செய்வதில்லை, சபையை மேற்கொள்வதில்லை என்று அறிந்திருப்பான். அவன் சத்தியத்தினுடைய மாத்திரமல்ல, ஹி கிவ்ஸ் த கிரேஸ். தெய்வ கிருபையை பற்றி வாழ்வான். கிருபையை பற்றி வாழ்வதானேயா சபை. அந்த திவ்யம் அங்கே ஆளுகை செய்யும், திவ்யம் ஆளுகை செய்யும். நாட் த பில்டிங். நோ, இந்த எந்த இடத்தையும் நாம் பிரசுத்தம் என்று தொட்டு கும்பிட வரவில்லை. நோ, இந்த மிஸ்ட் நம் நடுவிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்தலம் கடைசியில் இருப்பார். இப்பொழுது அவர் சொன்னார், இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. பெரிய கூட்டமா? நோ, நான் கட்டுவேன். நீ சீமோன். அடுத்த 2 அதிகாரம் கழித்து 2 பேர் 3 பேர் நடுவில் அவரை வைத்திருக்க வேண்டுமையா. இதானையா சபை. எத்தனை பேர் என்று பார்ப்பதில்லை. ஒரு முறை ஆண்டவர் கேட்டார். அவன் கேட்கும் பொழுது 50 பேர் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார் என்று அவன் தொகையை எண்ணினான். 50 பேர் நான் அழிக்க மாட்டேன், ஒருவேளை குறைவாக இருந்தால் என்ன செய்வது, 45, 40,
35, 30 சொல்லிக்கொண்டே போயிடும். என்ன ஒவ்வொன்றுக்கும் அவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லி, ஒருவேளை இது சோதம் குமாராவிலே இந்த லோத்தோடு சேர்ந்து இல்லாமல் 40 வருடம் இல்லாமல் இருக்குமோ, சரி அவனுடைய குடும்பத்தையாவது சேர்த்து சொல்லுவோம், நோவாய் போல் குடும்பத்தையாவது சேர்த்து சொல்லுவோம் என்று 20 பேர் குடும்பத்தையெல்லாம், அவனுடைய மகன், மகள், மருமகள் எல்லாவற்றையும் சேர்த்து பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? 20 பேர் அழிக்க மாட்டேன். ஐயோ, ஒருவேளை சில பிள்ளைகள் தவறி இருந்தால் கொஞ்சம் குறைத்து பார்ப்போமே, 15 பேர் அழிக்க மாட்டேன். சரி, மினிமமாக கொண்டு வந்து விடுவோம். அவனை லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய குமாரனையும் குமாரத்தையும் வைத்தான் சொல்லிவிடும், 5 பேர் அழிக்க மாட்டேன். தட்ஸ் இனஃப், போதும் என்று எண்ணினான். ஆனால் துரதிருஷ்டவசமாய் சோதோமும் குமாராவிலே எத்தனை பேரோடு இல்லை சொல்லுங்கள்? 5 பேரோடு இல்லை ஐயா. அவர் சொன்னபடி அழித்து விட்டாரா? கந்தகம் வந்து எரித்தது. கந்தகம், சல்ஃபரை பற்றி எங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது அது தண்ணியிலே தான் கிடக்கும், புகைந்து கொண்டே இருக்கும், தொற்றுவிட இயலாது. அந்த சல்ஃபரை கொஞ்சம் எடுத்து ஏதாவது வைக்கல் போகிற தூக்கி எறிந்து விட்டால் வைக்கல் போருக்கு பிடித்து விடும். ஒரு வீட்டில் போட்டு விட்டால் நாங்கள் இருக்கிற இடம் புகைந்து விடும். சல்ஃபர், அப்படிப்பட்ட கந்தகத்தை வைத்து எரித்தார் ஐயா. சாதாரணமான மண்ணெண்ணை வைத்தல்ல, சாதாரணமான ஏதோ ஒரு தீயை வைத்தல்ல, ஒரு தீக்குச்சி வைத்தல்ல, கந்தகத்தை கொட்டி வைத்து எரித்தார். ஏன் தெரியுமா? 5 பேரோடு இல்லை. நான் கேட்குறேன் சகோதர சகோதரிகளை, we can be few numbers, கொஞ்சம் பேராக இருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சம் பேர், அது 20 பேர் இருந்தாலும் சரிதான், 25 பேராக இருந்தாலும் சரிதான், 15 பேர் இருந்தாலும் சரிதான், வாட் எவர் இட் இஸ். ஒரு முறை நான் சொன்னேன், ஆண்டவரே, என் சபையிலேன்னு சொல்லியிருந்திருக்கிறேன், நீ படைத்தீர், தட்ஸ் ரைட், நீ இனிமேல் படைக்காதுன்னு நான் சொல்லக்கூட மாட்டேன். உம்முடைய தூற்றுக்குடையை வைத்திரும், நீ தொடர்ந்து படைத்து எங்களை உம்முடைய சபையை கட்டும். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளக்கூடாது கர்த்தாவே. எல்லா புளிப்புகளும் இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டு மேற்கொண்டு எல்லாம் புளிக்க வைத்துவிடக்கூடாது. தொடர்ந்து உம்முடைய தூற்றுக்குடையை வைத்திருப்பீராக என்று தான் நான் பிரசங்கம் செய்ய நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். அதை நான் ஒரு முறை இந்த காலங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. சபை எப்படி மதிக்கிறார் பார்த்தீங்களா? என்ன 5 பேர் கூடிய வருகிற ஒரு சபையிலே ஒரு ஜெபித்தால் அவர் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாமல் அவரை காப்பாற்றுவாரா? எஸ், காப்பாற்றுவார். யூ அக்ரி? இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? மனுஷன் எப்பொழுதுமே இந்த நம்பரை பார்த்தபடினால், ஆபிரகாமை போல் நம்பரை எண்ணிக்கையை பார்த்தோம் 50 பேர் என்று பார்க்குற இடத்துல ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குவாலிட்டி தான் எதிர்பார்க்குறார். என்னை அறிந்து சுருக்கி 5 என்று சொன்னானே, கண்டிப்பாக லோத்து மனைவியும் அப்படி பிள்ளைகள், மகள் அந்த 5 பேர் வந்து விடுவார்கள் என்று எண்ணின பொழுது 5 பேரோடு இல்லையா? அந்த லோத்து கூட, லோத்தை நீதிமானை வைத்த அந்த வாழ்ந்த அந்த மனைவி கூட நிலைத்திருக்கவில்லையே. பாதி தூரம் ஓடினால் மீதி விலை உப்பு தூணாய் மாறிவிட்டாளே, விட்டுவிட்டாரே, அவளையும் விட்டுவிட்டாரே. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், கடைசி நாளில் இப்படித்தான் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. 20 படுத்திருப்பார்கள், கணவன் மனைவியும். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். சேர்ந்து ஊழியம் செய்வார்கள், வயலில் 2 பேர் சேர்ந்திருப்பார்கள், ஆனால் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். சேர்ந்து வேலை செய்வார்கள், அவர்கள் அந்த திரியை அவர்கள் திரித்து கொண்டு அந்த திரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 பேர் ஒன்று போடுவார், ஒன்று திரித்து கொண்டு இருப்பான். அதில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நாம் சபையின் அந்த பங்கை, வெளிச்சத்தை பேணி பாதுகாக்க கடவோம். கர்த்தர் வருகிறார். அவர் நம்பரை தேடி வரவில்லை, தான் படைத்த, அங்கே பேதர்களை சொன்னதை போலவே தேவனுடைய நியாயத்திற்கு அவர் வீட்டிலே தொடங்கியிருக்கிற காலம். அது படைத்த இடத்தில் தான் வருவார். வந்து தனக்குரியவர்களை சொந்தமாய் அணைத்துக் கொள்வார் ஐயா, எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அதுபோன்ற ஒரு சகோதரியை வாழுங்கள், அதுபோன்ற சகோதரனாய் வாழுங்கள், அவரை மையமாய் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள். சபையாய் நிலைத்திருங்கள். சபைக்குரிய மதிப்பை அப்படி ஒரு தெய்வ பயத்தோடு கவனமாய் ஜீவியுங்கள். பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்வதில்லை, ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை. தேவ ராஜ்யத்தினுடைய திறவுகளையே கொடுத்து விடுவார். அவ்வளவு நம்பி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அது போன்ற ஒரு சபையை திகழ கர்த்தர் கிருபை செய்வாராக.
ஜெபம் செய்யக்கிடுவோம். பரலோகபிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சபையிலே நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் சும்மா கேட்டுவிட்டு பிரசங்கமாக இல்லாமல் நாங்கள் எல்லோரும் அதை மனதிலே சீரியஸாக எடுத்துக்கொள்ள உதவி செய்தோம். அது ஏனென்றால் நாங்கள் சபையில் இருக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் எங்களை, எங்கள் குடும்பத்தை, சபையை மேற்கொள்வதில்லை என்று அந்த கம்பீரத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். கிருபையாய் ஆண்டவரே, உம்மை பற்றிய வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். அதில் உண்மையாக இருக்க, உண்மை அறிகிற அறிவிலே வளர கிருபை செய்கிறாங்க. என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருப்பதாங்க. கிறுக்கி போடாதபடி என்னுடைய பெயரை வைத்து எழுதியிருக்கிறீரே, அதை பாதுகாக்கப்படுவதாங்க. சபையில் நாம் மையப்படுவதாங்க. நீரே தலைவராய் இருந்து ஆட்கொண்டு நல்ல தலைவராய், நல்ல மேய்ப்பனாய், நல்ல போதகராய், தகப்பனாய் இருந்து எங்களை நடத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.